ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். சரி, கொஷின் என்னன்றது படிப்போம். ஹைட் ஆஃப் எ பர்சன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஏஜ். இஃப் த ஹைட் இஸ் 5 feet அண்ட் ஏஜ் இஸ் 36 years, வாட் இஸ் த ஹைட் வென் த ஏஜ் இஸ் 64 years? சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சனோட ஹைட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஏஜ். ஓகே, பர்சனோட ஹைட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஏஜ். சரி, அது வந்து கண்டிஷன். சரி, இந்த கண்டிஷன் இருக்கும்போது இஃப் த ஹைட் இஸ் 5 feet, ஒரு பர்சனோட ஹைட் வந்து 5 feet இருந்தால் அவரோட ஏஜ் வந்து 36 years. இதே அந்த பர்சனோட ஏஜ் 64 years இருந்தால் அவரோட ஹைட் எவ்வளோ? இதான் வந்து கொஷின். சரிங்களா? சரி, இப்போ இங்கே என்ன ஹைட்? ஓகே, ஹைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஜ். கரெக்டாக? சரி, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹைட்டு நான் எழுதிக்கிறேன். இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் லாஸ்ட் சம் பார்த்தாலும் அதே மாதிரி இப்போ சால்வ் பண்ணுவோம். ஹைட் நான் இங்கே எழுதிக்கிறேன், ஏஜ் இங்கே எழுதிக்கிறேன். சரி, ஹைட் வந்து 5 feet இருந்ததுன்னா, ஓகே, ஹைட் 5 feet இருந்ததுன்னா ஏஜ் எவ்வளோ இருக்குது? 36 years இருக்குது. ஓகே, அப்போ அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 6 இங்கே போட்டுக்கலாம். சரி, இதே ஏஜ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, அதாவது என்ன 8 இருந்தால் அவனோட ஹைட் எவ்வளோ? அதுதான் வந்து கொஷின். சரியா? 5 feet இருந்தால் ஏஜ் 6, அப்போ 8 ஏஜ் இருந்தால் அவனோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம லாஸ்ட்டு சம் பார்த்த மாதிரி நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட ஒரு வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதோட ஒரு வேல்யூவை நான் இங்கே போட்டுக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், ஏஜ் 6 பிகம்ஸ் என்ன ஆகுது? 8 ஆகுது. இப்போ 6 வந்து 8 ஆகும்போது என்ன ஆகும்? அதிகமாகுது. சரி, ஏஜ் அதிகமான என்ன ஆகும்? ஹைட்டும் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏஜ் அதிகமானால் ஹைட்டும் அதிகமாகும். ஸோ அப்போது ஏஜ் அதிகமாகுது, ஹைட் அதிகமாகுது. அப்போது பெரிய வேல்யூ மேலே, சின்ன வேல்யூ கீழே. கரெக்டாக? 8/6. அப்போ 4 2s are 8, 3 2s are 6. அப்போ 20 divided by 3. 20 divided by 3 எவ்வளோ வரும்? 6.6 feet. இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஹைட் என்னவாக இருக்கும்? ஏஜ் 8 இருந்தால், அதாவது 64 years இருந்தால் 6.6 feet. இதுதான் அவரோட ஹைட்டாக இருக்கும். சரியா? இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்ற அப்படின்றது என்ன? ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரிலேட் பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விஷயம் டிக்ரீஸ் ஆகும்போது அதை ரிலேட் பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயமும் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதான் வந்து விஷயம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.